வணக்கம். கிருத்திகை ஜோதிட சேனல் வாயிலாக அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. வருகின்ற சனி பெயர்ச்சி, நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சியும் அடுத்ததாக நடக்கக்கூடிய ராகு கேது குரு பெயர்ச்சியும் இந்த ஆண்டு மிக முக்கியமாக நடக்க இருக்கிறது. ஆகையால் கவனமாகவும் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ராசிகள் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும். எந்தெந்த ராசிக்காரர்கள்? சிம்மம், துலாம், தனுஷ், மேஷம், கும்பம் போன்ற ராசிக்காரர்கள் எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எச்சரிக்கையாக என்றால் என்ன? பொறுப்பற்று இருக்கக்கூடாது. சனி பயிற்சி ஆகும் பொழுது வேலைகள் அதிகமாக இருக்கும், மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். அதுக்காக சொகர்ந்து படுத்து விடக்கூடாது. இன்னும் நல்ல முறையில் ஹார்ட் ஒர்க் பண்ணும் பொழுது தான் அடுத்த வரும் காலங்களில் நீங்கள் அற்புதமாக வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆகையால் இந்த ஆண்டு நடக்கக்கூடிய சனி பயிற்சியால் குழந்தைகளோட வாழ்க்கையில் பெரிய அளவு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும். மீதி ராசிக்காரர்கள் அனைத்தும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சியும் இருக்கும். புதிய புதிய பொறுப்புகள், ஒப்பந்தங்கள் நல்ல முறையில் இருக்கும். இதை நன்றாக முறையில் மீதியில் உள்ள ராசிகள் அனைத்தும் பயன்படுத்திக்க வேண்டும். பொதுவாக கடகராசிக்கு நல்லா இருக்கும் இந்த ஆண்டு, விருச்சிக ராசிக்கு மிக நல்லா இருக்கும், மகர ராசிக்கும் நல்லா இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலம் மீதமுள்ள குரு பயிற்சி ராகு பயிற்சியால் வாழ்க்கையில் பல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இந்த ராசிகள் உள்ளது. அதேபோல் இந்த அரசியல்வாதிகள், ஷேர் மார்க்கெட், அப்புறமேத்திக்கு நிலம் புரோக்கர்களுக்கெல்லாம் பயங்கரமாக அடி விழப் போகிறது. கவனமாக இருக்க வேண்டும். அதிகமான லாபத்தை எதிர்பார்த்து செய்யும் அனைத்து தொழில்களிலும் இந்த வருடம் அதற்கான சூழல் இருக்காது. தர்ம முறையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும், ஆன்மீகமாக இருக்கட்டும், பயணங்களாக இருக்கட்டும், புதிய புதிய பொறுப்புகளில் தர்ம சிந்தனையோடு செயல்படும் அனைத்து விஷயங்களிலும் நல்ல முன்னேற்றமும் அபிவிருத்தியும் நடக்கும். இந்த அரசியலில் பல மாற்றங்களை காணப்போகிறார்கள். வேலை, கம்யூனிகேஷன், தொழில் அனைத்திலும் இதுவரைக்கும் இருந்தவர்கள், தர்ம முறையில் இருந்தவர்கள் அனைவரும் வெற்றி பெறுவார்கள். தர்மத்திற்கு அப்பால் எதிர்மறையாக செயல்களை செய்து கொண்ட அனைத்து நபர்களும் இந்த ஆண்டு தண்டனைக்குரிய சட்டங்களும் தண்டனைக்குரிய விதிகளும் அதிகமாக பாயும். அது அரசியல், சினிமா துறை, அனைத்து துறையிலும் பல மாற்றங்களை காணப்போகும் ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு 3 கிரக பயிற்சிகளால் நடக்கப் போகிறது. இதற்கு முன்னால் தர்ம வழியிலும் அறவழியிலும் செயல்பட்டவர்கள் கவலைப்பட வேண்டாம். அரசியல்வாதிகள், சினிமா துறையில் ஊழல் லஞ்சல்வாதிகள் அனைவரும் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். சிறைவாசம் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். அனைவரும் நல்ல முறையில் வெற்றி பெற வாழ்த்துகிறோம்.